ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 17 மணி நேரத்திற்கு பிறகு எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஹெலிகாப்டரின் பாகங்கள். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் உள்ளிட்ட 9 பேரின் உடல்கள் கண்டெடுப்பு. உடல்களை அடையாளம் காணும் பணி தீவிரம். காஷ்மீர் பாரமுல்லா பகுதியில் ஆர்வத்துடன் வாக்களித்த காஷ்மீர் மக்கள். பூஞ்ச் பகுதியில் முதல் முறையாக வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதியாக வீடுகளுக்கு சென்று வாக்கை பதிவு செய்த அதிகாரிகள். மும்பையில் வெர்சோவா வாக்குச்சாவடியில் வாக்களித்த நடிகை ஸ்ரேயா சரண். மகாராஷ்டிராவில் வாக்களித்தார் நடிகை அனிதா ராஜ். அம்பேத்கர் முதல் பண்டிதர் வரை மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக பிரதமர் மோடி கருத்து. அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்களின் நோக்கத்தை சிதைக்கும் காங்கிரஸ் முயற்சியை மக்களிடையே தாம் அம்பலப்படுத்துவதாகவும் விளக்கம். மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் இன்று ஆஜர். ஜாமீன் கோரி சவுக்கு சங்கர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜரானார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.